அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி மிக கொடூரமான சந்திர கிரகணமானது வருதுங்க. இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, இந்த கிரகணம் எந்த நேரத்துல தொடங்கி எந்த நேரத்துல முடிவடைது அப்படின்ற தகவலையும் நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கடகராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீத மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் காத்திருக்கு, என்னென்ன தீமைகள் நடக்க போகுது அப்படின்ற தகவலை கடகராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா கடக ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கலாம். இந்த சந்திர கிரகணம் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது வானில் தோன்றக்கூடிய இரத்த நிலவாக நாம இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமி பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைப்பதால் இந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பாத்தீங்கன்னா அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பதாக சொல்றாங்க. இதனால இதனை இரத்த நிலவு அப்படின்னு நாம அழைக்கலாம். முழு கிரகண நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 58 நிமிடங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுது. இது இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா மாலை வேளையில் நிகழப்படுவதாக சொல்லலாங்க. இந்தியாவில் இந்த சந்திரன் உதிக்கும் போது கிரகணம் தொடங்கி விடுவதால் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பாத்தீங்கன்னா கிரகணத்தின் இறுதி நிலையை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா 4:58 மணிக்கு தொடங்கும் நிழல் கிரகணம் முழு கிரகணமாக மாறலாம். அதே போல மாலை 5:32 மணிக்கு பாத்தீங்கன்னா முழு கிரகணம் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இரவு 7:53 மணிக்கு பாத்தீங்கன்னா கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வருவதாக சொல்லலாங்க. இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் சந்திரன் உதிக்கும் போது இந்த நிகழ்வு கண்டிப்பா ஏற்படும். இது இந்தியாவில் நன்றாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை நேரத்துல குறிப்பாக பாத்தீங்கன்னா 5:10 முதல் 5:25 நிமிடம் இந்த மணிக்குள் பார்க்கும் பொழுது கிரகணத்தின் உச்சகட்ட நிலையை நாம தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய கிரகணத்தை பார்ப்பது போலவே இந்த சந்திர கிரகணத்தையும் நிச்சயமா நம்ம பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை பார்க்கும் பொழுது கண்ணாடி அணிந்து கொண்டு நம்ம பார்ப்போங்க. ஆனா இந்த சந்திர கிரகணத்தை நாம வெறும் கண்களால் மட்டுமே பார்த்து காணலாம். இதனால நமக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் நிச்சயமா ஏற்படாது. சோ இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, எந்த நேரத்துல தோன்றி எந்த நேரத்துல மறையுது அப்படின்ற தகவலை நாம தெரிந்திருப்போம். அதே போல இதனை தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கடகராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன, இந்த மாற்றத்தால் கடகராசி நேயர்கள் எந்த மாதிரி விளைவுகளை நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க அப்படிங்கறத நாம தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே கடகராசி நேயர்கள் கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு நம்ம உங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில சொன்னங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். வாக்கு நாணயம் உங்களுக்கு உண்டாகலாம். முக்கிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அவர்களாலே உங்களுக்கு அதீத நன்மையும் நிச்சயமா ஏற்படும். அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லதுங்க. அதே போல இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் கடுமையான உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரலாங்க. பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருக்கலாம். தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்.
தேவையான பணம் பார்த்தீங்கன்னா தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்க எந்த விஷயம் செய்தாலும் கவனமாக செய்வது அதீத நன்மை உங்களுக்கு பயக்கலாம். வீண் அழைச்சல், வேலை பளு, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் சில நாட்கள் உங்களுக்கு அமையலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா குடும்பாதிபதியின் பாதாசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஆடம்பர பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். கடகராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த சந்திரனுடைய சஞ்சாரத்தால் பார்க்கும் பொழுது, அதாவது கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது, பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்படலாம். அடுத்தவரை பற்றி எந்த பயிற்சியும் பேசாமல் இருப்பது பெண்மணிகளுக்கு மிகுந்த நல்லதுங்க. கலைத்துறையை சேர்ந்த கடகராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம். வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையில இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சியை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்கலாம். செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும். தொண்டர்களால் நன்மை அடையக்கூடிய சூழல் கண்டிப்பா இருக்கிறது. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கடகராசியில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். பாடங்களில் பார்த்தீங்கன்னா சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். தகுந்த நேரத்தில் மாணவர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கலாம். இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கடகராசி நேயர்களுக்கு அதீத நன்மை வரக்கூடிய காலகட்டங்களில் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு கிரகணத்துடைய தாக்கத்தால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். மேலும் இதனை தொடர்ந்து சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது, அதாவது கிரகணத்தின் போது கடைபிடிக்கக்கூடிய சில வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். மார்ச் 3ஆம் தேதி அன்று இந்த சந்திர கிரகணமானது நிகழப்போது இந்த கிரகணத்தின் போது கடைபிடிக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிந்து கொள்ளலாம். கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நம்ம எந்த உணவையும் சாப்பிடவே கூடாதுங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாதுங்க. கோவில்கள் அனைத்தும் கிரகணத்தின் போது சாத்தப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல உணவுகள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி உணவுகளில் நீங்க தர்பை புள்ளினை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிரகணத்தின் போது நவ கிரக துதியை நீங்க படிக்க செய்யலாம். அதே போலவே சந்திர கிரகணத்துக்கான துதி உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமா இதனை நீங்க படிக்க செய்யலாம். கிரகணம் முழுதும் முடிந்ததும் பாத்தீங்கன்னா குளித்துவிட்டு நீங்க ஆலய தரிசனம் நிச்சயமா மேற்கொள்ளலாம். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து நிச்சயமா நீங்க விடுபடலாம். அதே போலவே கிரகணம் முடிந்ததும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா செய்யலாம். ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவுகளை நீங்க உட்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இறந்த படைய இறைவனை துதித்து இறைவனுடைய பாடல்களை நீங்க படிக்க செய்யலாம். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் உங்களுக்கு சிறப்புகளை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிந்த அளவுக்கு இந்த சந்திர கிரகணம் அன்று இந்த மாதிரி விஷயங்களை மறக்காமல் நீங்க பின்பற்றலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கடகராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம்.
அதே போல சந்திர கிரகணம் எந்த நேரத்துல தோன்றி எந்த நேரத்துல மறையும் அப்படின்ற தகவலையும் நாம தெரிந்திருப்போம். அதே போல கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரி வழிமுறைகளை நாம பின்பற்றணும் அப்படிங்கறதையும் நம்ம நிச்சயமா இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்போம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.